ஹலோ, அனுபவம் 100 யூடியூப் சேனலுடைய வணக்கங்கள். முருகதாஸ் பேசுகிறேன். சகோதரர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி 5வதாக நம்ம எடுத்துக்கிற டாபிக் சிறு உதவி, சிறு உதவி, காலத்தால் செய்கிற உதவி பிற்காலத்தில் நம்ம உயிரை காப்பாற்றும். தர்மம் தலைக்காக்குங்கிறது சிம்பிளாக சொல்லலாம். ஆனால் தர்மங்கிறது பெரிய வேர்டு. இது சின்ன உதவி. சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். வட இந்தியாவில் மும்பையிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர், 150-200 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே ஒருத்தர் வேலை பார்த்தேன், இன்டீரியர் மகாராஷ்டிரா வேலை பார்த்துருந்தேன். அப்போது ஒரு நாள் ஒரு தொழிலாளி என்கிட்ட வந்தார். சார், கொஞ்சம் பணம் வேணும் சார் அப்படின்னார். பணமா? எதுக்குப்பா அப்படின்னா, ஊர்லேருந்து லெட்டர் வந்தது. அந்த காலத்தில் லெட்டர் தானே, அந்த காலத்தில் ஃபோன்லாம் இல்லையே, செல்ஃபோன் வரல, இல்லை, லெட்டர் தான், கடிதம். இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுமா, பணம் வேணுமா அப்படின்னு. சரிப்பா, வேணுங்கிற பணம் வாங்கிக்கோ அப்படின்னு. பணம் எப்படி அனுப்ப போகிறேன்னு, எம்மோ மணி ஆர்டர் மூலியமாக அனுப்ப போகிறேன் அப்படின்னா அப்படின்னு மணி ஆர்டருங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. வயசாளர்களுக்கு தெரியும், யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் மணி ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் விற்பாங்க, வெள்ளை கலர் ஃபார்ம், அட்டை விற்பாங்க. அதில் எல்லாம் சென்டர்ஸ் அட்ரஸ்ஸு, ரிசீவர்ஸ் அட்ரஸ் எல்லாம் எழுதணும். மெசேஜ் கூட அதில் எழுதிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 லட்சம் மெசேஜ் கொடுப்பாங்க, அதில் எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு நம்ம இப்போது 1000 ரூபா அனுப்புகிறோம்னா அதுக்கு கொஞ்சம் கமிஷன் இருக்குது. அது கவர்மெண்ட் எடுத்துக்கும், கமிஷன் எடுத்துக்கும். அந்த 1000 ரூபா அந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொடுத்தா அவங்க ரிசீப்ட் தருவாங்க. அந்த இதை மற்ற லெட்டரை கூட வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு ஊருக்காக பெரிய ஊருக்கு அனுப்பி, மற்ற ஸ்டேட்டுக்கு அனுப்பி, அங்கே ஒரு பெரிய ஊர்லேருந்து சின்ன ஊருக்கு அனுப்புவாங்க. அங்கே சின்ன ஊரில் அந்த எழுதப்பட்ட சென்டர்ஸ், ரிசீவர்ஸ் அட்ரஸ் இருக்கு இல்லையா, யாருக்கு போகணுமோ அவங்க அந்த ஊரில் உள்ள தபால் நிலையத்துக்கு வந்ததுமே அங்கே உள்ள தபால்காரர் அந்த அட்டையை எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு, அந்த ஆஃபீஸ்லேருந்து பணத்தை பெற்றுட்டு அந்த 1000 ரூபா அங்கே கொடுத்துருவாங்க. யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துருவாங்க. நேராக 1000 ரூபா கேஷ் வாங்கி தந்துடுவாங்க. ஸோ இது ஒவ்வொரு ஊரை பொறுத்து வரும். பெரிய ஊர், சின்ன ஊர்னு இருக்குது. பெரிய ஊரில் சிட்டி மாதிரி, மெட்ராஸ் டு பாம்பே, மெட்ராஸ் டு பெங்களூர் அப்படிங்க குயிக்காக போயிடும். 1 நாள் 2 நாள் ஆகிடும். இல்லை, அனுப்புகிற ஊரும் சின்ன ஊர், பெருநர் ஊரும் சின்ன ஊருன்னா அது 1 வாரம் 10 நாள் கூட இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இல்லை, இப்போ நான் வேலை பார்க்குற இது மில்லு மேலே வேலை பார்த்த மில்லு சின்ன ஊர், பணம் அனுப்புகிற ஊர் சின்ன ஊர், எப்படியும் 10 நாள் 12 நாள் ஆகிடும். அந்த யோசனை பண்ணி சொன்னேன். ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நாளைக்கு நான் பார்லீவுக்கு மும்பை போகிறேன், மும்பை போயிட்டு அனுப்புகிறேன், அட்ரஸ் மட்டும் கொடு அப்படின்னா, சரிங்க சார் அப்படின்ட்டு அட்ரஸ் கொடுத்தான். அங்கே மும்பையில் நான் வாரம் போவேன். இங்கே மும்பைக்கு போயிட்டு எம்மோ அனுப்பிட்டேன், மணி ஆர்டர் அனுப்பிட்டு திரும்பி வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு மறந்துட்டேன், மணி ஆர்டர் மட்டும் அனுப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிசிப்ட் கொடுத்து மறந்துட்டேன். அப்புறம் என்னது, ஒரு 4 நாள் கழிச்சு வந்தான், சிரிச்சுட்டே வந்தான். சார், ரொம்ப நல்லா போகுது சார், நீங்கள் மும்பை போய் அனுப்புனது. வழக்கமாக 10 நாள் 12 நாள் ஆகும், ஆனால் நீங்கள் மும்பை போய் அனுப்பினதால 3 நாளில் கிடச்சிச்சு சார். உடனே அம்மாவை அட்மிட் பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியாயிட்டு தேடிட்டு வருது சார், பரவாயில்ல சார், ரொம்ப சந்தோஷம் சார், சம்பளம் வந்தோமே தந்துடுறேன் சார் அப்படின்னா. அதே மாதிரி சம்பளம் வந்தோமே தந்துட்டோம் சார். இது ஒரு சின்ன உதவி. அது பணம் 1000 2000 கொடுக்குறோம். அது நான் மும்பை போகிறப்போ அங்கே போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அவ்வளோ சின்ன உதவி தான். இது நடந்த பிறகு ஒரு 4-5 மாதம் இருக்கும். இது அப்படியே மறந்தாச்சு. 4-5 மாதம் கழித்து பார்த்தோம்னா அந்த மில்லில் ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது, தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக்னால் சின்ன ஸ்ட்ரைக்கெலாம் பெரிய ஸ்ட்ரைக்கெலாம் இல்லை, பயங்கரமாக ஸ்ட்ரைக். யாரும் வேலைக்கு வரல. அப்படி வேலைக்கு வர்ற ஆளுகளையும் தடுத்துருந்தாங்க. பந்தல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க, யாரும் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மீறி என்ன பண்ணோம், நாங்கள் எப்படியோ ஆளுகளை கூட்டி வேலை வாங்க வச்சு நாங்களும் குடும்பமாக வேலை பார்த்து ஓட்டிட்டுருந்தோம். ஸ்ட்ரைக்கை உடைக்கிறதுக்கு எங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சம்பளம் தர்றது இல்லையா, அதில். அப்போது அவங்க தொழிலெல்லாம் கூடி பேசிட்டாங்க. இந்த மாதிரி உள்ளர புகுந்து
யார் யார் வெளியேருந்து வேலை பார்க்குறாங்களோ இல்லை உள்ளே இருக்கிறவங்களோ எல்லாத்தையும் அடிக்கணும், செம அடிக்கணும். அடித்து ஒரு பாடம் கற்றுக்கணும் ஒரு திட்டம் போட்டிருக்கேன். அந்த திட்டம் வந்து யாருக்குமே தெரியாது. சரி அப்படின்ட்டு இங்கே ஆனால் அது திட்டம் போடும்போது அதே மாதிரியே திட்டம் போட்ட மாதிரியே 7 மணிக்கு கரெக்டாக சாயந்தரம் 7 மணி இருக்கும். காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு வந்துட்டாங்க. குதிச்சு வந்து கண்ணில் பட்டவர்களெல்லாம் அடித்தாங்க. கரடு கூட செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த டாய்லெட் மூடுவோம் இல்லையா, ஸ்லாப்பு ஒரு 3 இன்ச்சு கனம் இருக்கும். அந்த ஸ்லாப் எடுத்து மண்டையில் போட்டாங்க. பயங்கர ஃபோர்ஸாக போட்டாங்க. ஸோ மண்டையோட உடஞ்சி நேரத்தான் ஒழுகுது. இந்த மாதிரி கண்ணில் போட்டவங்கெல்லாம் நல்லா அடின்னு தண்ணி போட்டு வந்து நல்லா அடித்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு உந்துதலில் மில்லுக்குள்ளே போயிட்டு டாய்லெட்டை போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். ஒரு லேபர் நடுங்கிட்டே இருந்தான். அவனையும் கூப்பிட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். அவன் சட்டை உடச்சிட்டு உள்ளார வந்தாங்கன்னா கந்தல் ஆகிருக்கும். ஆனால் நான் அப்படியே தப்பிச்சு உள்ளார போய் ஒழிஞ்சிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் உள்ளார ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருந்தாங்க எல்லாத்தையும் அடித்து ஒரு 10-12 பேர் காயம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து போயிட்டாங்க. அப்புறம் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி போலீஸ் வந்துச்சு, எல்லாம் என்கொயரிலாம் நடந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு வாரம் 10 நாளில் வந்து ஸ்ட்ரைக்கு வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. என்ன குறைகளோ 2 பேர் உட்காந்து பேசி சமரசம் போயிட்டாங்க. ஸ்ட்ரைக் வாபஸ் ஆகிட்டாங்க. நார்மலாக எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, அந்த நான் உதவி செஞ்சேன் இல்லையா, மணியாடர் போய் அனுப்பினல, அவன் நல்லா பாடி உள்ளவன். அவன் சொல்லியிருக்கான், நான் உள்ளே போய் எல்லாத்தையும் அடிப்போம், ஆனால் என் பேர் முருகாஸ் இல்லையா, முருகாஸ் சார் மேலே எவ்வளோ கையை வச்சானா அவனுக்கு நான் தான் எதிரி அப்படின்ட்டு. அப்போ தான் நினச்சேன், நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன உதவி தான் பண்ணேன், இவ்வளோ பெரிய இது நன்றி காட்டுறேனே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ உண்மை தான் அந்த சகோதரிகளே, தர்மம் தலை காக்கும். சின்ன உதவிகள் காலத்தால் செய்த உதவி ஞானத்தில் பெரிதுங்கிறாங்கள்ல, அது அன்றைக்கி தான் உணர்ந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.